ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தான். ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெலிபதி. டெலிபதினா என்ன? டெலிபதியை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அது சாத்தியமா? அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா முதல் ஒரு விஷயம், நமக்கு ஏற்ற ஒரு நபர் நமக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா நாம் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணி டெலிபதியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பதிவில் எப்படி டெலிபதியை யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் தியரி அண்ட் ப்ராக்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, டெலிபதி அப்படின்னா தமிழில் மானச தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ண மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் என்பது ஒரு மொழி பேச்சாகவும் ஒரு படமாகவும் கூட மனதால் வேறு ஒருவருக்கு அனுப்பப்பட நம்மளால் முடியும். இதுவும் இடத்தால் பாதிக்கப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு விஷயம், கார்டு கவர், விலை அதிகம், போய் சேருவதில் காலதாமதம், ஒரு நிச்சயமற்ற தன்மை. ஆகவே எல்லாரும் டெலிபதி பழகி கொண்டால் சுலபம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. வாயால் வார்த்தையால் நேரில் போய் காதலிடன் மனதை சொல்ல முடியாமல் இருக்கிறத சொல்ல முடியாமல் தைரியம் வராமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு உதவி இது. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார். நான் அங்கே போகும்போதெல்லாம் இப்போதான் அவனை நினச்சேன், நான் நினைக்கும் போதெல்லாம் நீ வந்துடுற அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், நான் உனக்கு டெலிபதி செஞ்சு அனுப்பிச்சிடுறேன் போல் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அப்போ அவர் நினைக்கும் பொழுது சம்டைம் ஹைதராபாத்தில் வந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துக்கு அவர் போகிறாரு. நண்பர் அங்கே அவங்க 2 பேரையும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் திடீர்னு பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் உன்னை நினச்சேன், அப்போ நீ என்ன டக்குன்னு மீட் பண்ணுற, உங்களை இப்போ தான் பார்க்கணும்னு நினச்சேன், நீ உடனே வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில தடவை மற்றொரு நபர் என்ன பண்ணுவார், இன்னொரு இடத்துல பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அவங்க டக்குன்னு அதே இடத்துல நிற்பாங்க. இப்போ தான் நினச்சோம் உன்னை பார்த்தேன், உன் வீட்டில் சொல்லித்தான் வரியா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, நானாகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ அவ்வளோ கரெக்டாக வந்துடுறியே அப்படின்னு சொல்லி சம்டைம் ஆச்சரியப்படுவாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, மன ஒற்றுமைப்படுவதே அவருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருவரையுமே ஒரே நேரத்தில் நினைக்க செய்கிறது. சில சமயம் நாம் போகும்போது சிலரை நினைப்போம், அதுவும் அவரும் நமக்குள்ள அந்த ஒரு நினைவை எழுப்போம். அவங்களுக்கும் ஒத்த உணர்வை இரு காதலர், நண்பர், உறவினர்கள் டெலிபதி ஏற்படுவது சகஜம், இது நேச்சர். ஆனால் என்ன உலகில் உண்மை நட்பு, அன்புள்ளவர்களின் நினைவுகள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள முடியும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தவங்க காணா போயிட்டாங்க. இது நான் படித்த ஒரு விஷயம். நண்பருடைய தூரத்து சொந்தக்காரர், அவருங்க வீட்டுக்காரங்க எங்கெங்கேயோ தேடி போனாங்க. அவங்க ஒய்ஃப் எங்கெங்கேயோ தேடி தான் கிடைக்கல, கஷ்டம். தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஒரு நிலையில் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு திடீர்னு மனசில் ஏதோ ஒன்று புரியாத புதிராக ஒரு நினைவு தோணுது. என்ன தோணுதுன்னா, அவர் பெங்களூர் பக்கம் ஏதோ ஒரு போயிட்டு இருக்கும்போது லாரி இடித்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு தோணுது. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு பெங்களூர் போகிறாங்க சம்மந்தமே இல்லாமல். அங்கே போகிற வழி அந்த ஹைவேல தான் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவர் மோசமாக அடிபட்டு இறந்துட்டார். அங்கே ஒரு பெரிய லாரி இடித்து தள்ளி ஒரு மரத்து மேலே மோதி அவர் கீழே விழுறாரு. ஸோ அந்த விபத்தை யாரும் பார்க்கல. ஆனால் அதனால் அந்த இறந்தவர் தன்னுடைய சரீரத்திலிருந்து அவங்களுக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, மானச தந்தி. இதுதான் அவங்க மனைவி அறிந்து பின்பு அந்த லாரிக்காரங்களை கண்டுபிடிச்சி கேஸெல்லாம் போட்டு கண்டுபிடிக்காத ஒரு பணம் எதுவுமே வரலையா. ஸோ இதெல்லாம் எப்படி இறந்தவர் கூட முக்கியமான சில சமயங்களை டெலிபதி அனுப்பக்கூட முடியும்.
ஒரு தனி மனிதர் மனங்களுக்கிடையே பிரபஞ்ச மனதால் இணைக்கிறக்கூடிய தன்மை அடிக்கடி ஏற்படும். இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். இதனாலே யார் யாரோ நினைக்கிறது, நம்ம சம்டைம் வந்து புறையிடுறது, நாக்க கடிக்கிறது, யாரோ திட்டுறாங்க, யாரோ நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட் செய்தி திருடனுக்கு பயந்து நீரில் செய்தியை நம்ம செய்தியை விட்டு மறுமுனையில் பிடிச்சு கொள்வது கூட நடந்து தான் இருக்குது. அதே போல் மன அலைகளை போதிய ஆழ்ந்த சிந்தனைகள் பிரபஞ்சத்தில் விட்டு வேண்டியவர்கள் மனதிற்கு ஏற்ப நம்ம செய்தியை அனுப்புவது, டெலிபதி, இப்படி எங்கும் பரவும் அந்த அலைகளை எழுப்பி மூளைக்கு பலமில்லை என்கிறது பயாலஜி. ஏன்னா மனித மூளையில் மின்னழுத்தம் ஒரு சிங்கிள் பாயிண்ட் டிரான்சிஸ்டர் தாங்கக்கூடியதும் கூட விட குறைவாம். ஆனால் டெலிபதி மூளையின் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் விசையை பொறுத்ததென்று மூளையை வேலை வாங்கக்கூடிய வேலை மனசுடையது வேலை. மன அலைகளின் வேகம் அதோடைய அடுக்கு வரிசை அதை பயன்படுத்தி சக்தியை விடவும் அதிகம். ஆனால் டெலிபதி கேட்பது வெளியில் ஒரு நகரம் புறாவையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டி வைத்து கொண்டு வானொலி பெட்டியை வச்சுன்னு கேட்குறது இல்லை. மனசுக்கு மெல்ல மெல்ல அந்த ஒளியை மானசீகமாக பேச்சு அல்லது படம் மூலயமா நமக்கு தெரிய வரும். அடிக்கடி வரப்போகிறாரு, ஒருத்தர் தோன்ற போகிறாரு, 2ஆம் நாளில் ஊர்லேருந்து வரப்போகிறாங்க, அடிக்கடி வரப்போகிறாங்க. அவங்கள டக்கு நமக்கு வரும், நமக்கே தோணும், நமக்கே தெரியறதுலாம் நம்மளோட அனுபவம். ஆனால் ஒருவருக்கு டெலிபதி உண்டானால் அனைவருக்கும் அது இருக்கும் வேண்டும் என்பதில்லை. ஒரு மனிதர் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சர்க்கஸில் ஒரு கம்பி மேலே நடக்கிறாரு, அந்த பார் விளையாட்டில் நடக்கிறார். எல்லா மனிதரும் கம்பி மேலே நடக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் முடியாது, சில பேரெல்லாம் முடியும். அதே மாதிரி இந்த மானச தந்தி மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடலாம். இந்த மேக்னட்டிக் இந்த டெலிபதியை பற்றி ஒரு சிலவங்க நிறைய பேர் ஆராய்ச்சாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜோடி பேருக்கு ஒருவர் நினைப்பது பிறருக்கு அனுப்ப முடிந்ததாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேர் ஒத்த தொடர்புள்ள ஒரு நண்பர்கள் 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்க ஆழ்ந்து சிந்தித்து இருந்தாங்க அப்படின்னா, தீவிர சிந்தனைகள் இருந்தாங்கன்னா அவங்களால டெலிபதி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி மேனட்டில் அப்படின்ற ஒருத்தவங்க டெலிபதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற முறையை இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெண் அல்லது ஆண் யாரோ ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தனித்தனியாக இருந்துக்கிட்டு ஒருவர் பார்க்காம ஒரு காட்சியையோ அல்லது செய்தியையோ அவரை நினச்சி அனுப்புங்க. மானசீகமாக அதை அறியணும், அதை ஆழ்ந்து நினைக்கணும். நேரில் அவருடைய உருவ உறுப்பை பாவித்து அவருக்கு விவரித்து மானசீகமாக சொல்லணும். ஸோ முதல்ல அந்த பேரை நினச்சிட்டு ஆளை உருவாக்கி அந்த செய்தியை நீ அறிஞ்சிட்டியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். டெய்லி இதை நம்ம அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கிட்டே நினைத்ததை அவர் கண்டுபிடிச்சிட்டாரா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த செய்தி அவர்கிட்ட போய் சேருதா அப்படின்னு நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை சொல்லிவிட்டு அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மன ஒருமை பழக வேண்டும். என்ன பழக்கம்னா, பிரத்யாகாரம், முக்கியமான பிரத்யாகாரம் தாரணை என்கிற முறையை நாம் பழக வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இஎஸ்பி சக்தி அதிகமாக பெறணும்னா பிரத்யாகாரம் தாரணை இல்லைன்னா வரவே வராது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரத்யாகாரம் தாரணை பல வகைகள் இருக்குது. அதை பற்றி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வாசியோக பிரத்யாகாரம், வாசியோக தாரணை என்று பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், என்னென்ன விதங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் பழகின பிறகு ஒரு பேனா அல்லது ஒரு பென் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கடிகாரம், இல்லை ஒரு சீப்பு, இது ஒரு வடிவத்தை வச்சுட்டு மனசில் நினச்சிட்டு இந்த வடிவத்தை அவங்களுக்கு அனுப்புகிறேன், இப்போ நீ கவனி அப்படின்னா அந்த வடிவம் அவங்களுக்குள்ளே தெரியும். உங்கள் நண்பருக்கு இந்த செய்தி அனுப்புகிறேன், ஒரு கிரிக்கெட் வீரர்களுடைய சச்சின், டோனி, இவங்களை பற்றி நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு காட்சி தெரியுதா அப்படின்னு கேட்கணும். கேட்டோம்னா அவங்களுக்கு சம்டைம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க, சம்டைம் தப்பாக சொல்லிடுவாங்க. தப்பாக சொன்னால் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் தொடர்ந்து அக்கறையுடன் நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வயசுன்னு ஒன்று இருக்குது. சம வயது ஒத்த உணர்வு ஆண் பெண் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டெலிபதி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா 2 பேர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். நல்லது. வாழ்வில் ஒற்றுமையாக இருப்பீங்க கூட, நல்லது. நீங்கள் நினைத்ததை பிரபஞ்சம் மனதில் கலக்க தலையில் உள்ள பீனியல் சுரப்பி இருக்குது. அதுதான், இதன் வழியே தான் எல்லாருடைய நினைவுகளும் வெளியே போய்கொண்டே இருக்கிறது. வேகமாக அனுப்பக்கூடிய நினைவுகள் அனுப்பி அது காத்திருப்பவருடைய பீனியல் சுரப்பில் பிடிக்கப்பட்டு அறியப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட அந்த நபர் அவர் அறிஞ்சிருவார். இந்த ஆழ்ந்த நினைப்பால் ஒருவரை நோக்கிய பாதையை
பெற்று நினைவுகளை போட்டு அது வந்து கொள்கிறது. இதான் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அப்போ ஒத்த வயதுடையவர்களை நீங்கள் வந்து செயல்படுத்தும் பொழுது இந்த பீனியல் சுரப்பிகள் ரொம்ப அற்புதமாக ஈஸியாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். எத்தனை நாள்னா தொடர்ந்து ஒரு வருஷம் தொடர்ந்து ப்ராக்டிஸ், நான்ஸ்டாப்பாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா நார்மலாக உட்காந்துட்டு டெலிபதி வரணும் தானாக தீட்சை கொடுத்தா வந்துடும், அது வந்து அப்படிலாம் வராது. நாமளே ஒர்க் அவுட் பண்ணி எவ்ரிடே மனசை தெளிவாக வைத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சில நேரம் இந்த டெலிபதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில பேருக்கு எனக்கு காட்சி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சம்டைம் உளவியல் பிரச்சனைகள். சில பேருக்கு தேவையில்லாத ஹாலுசினேட்டட் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாது. டெலிபதி வந்தால் தெளிவாக இருக்கும். முக்கியமாக மனம் வந்து ரொம்ப ஆரோக்கிய தெளிவாக இருக்கும். அதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதான் வந்து டெலிபதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெகுலராக இந்த ப்ராக்டிஸை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக தாரணை, பிரத்யாகாரம் ரொம்ப ஆழமாக பழகணும். ஏன்னா அதில் எவ்வளோக்கோல நீங்கள் பழகுறீங்களோ அப்போ அவ்வளோக்கோல மன ஒருமைப்பாடு கூடும். இல்லைன்னா வராது. சும்மா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, இப்போ எல்லாம் தியானம் தான் பண்ணுறாங்க. ESP பவர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா தியானம் பண்ணிங்கன்னா வரவே வராது. நீங்கள் டிரான்சென்டல் மெடிடேஷன் பண்ணாலும் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து அத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ அதிகமான விஷயங்கள் இந்த பிரத்யாகாரம் தாரணையில் தான் இருக்குது. முயற்சி பண்ண பாருங்கள். அதில் பண்ணி முடிச்சுட்டு டெய்லி அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அப்புறமா 2 பேரும் மாற்றி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ டெலிபதியை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். டெலிபதி என்பது உண்மைதான். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அது வந்து நீங்கள் போய் டெலிபதி ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாரு, இங்கே போனால் கற்றுக்கலாம், இங்கே போகலாம் டெலிபதி வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கே ஓடாதீங்க. அந்த மாதிரி எந்த கிளாஸ் இந்த உலகத்தில் எடுக்கவும் முடியாது. அப்படி அதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு லொலாய், சும்மா ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் சொல்லிவிட்டு உங்களை அமுச்சு விட்ருவாங்க. அதனால் அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் செல்ஃபாக எதை பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு அது சாத்தியப்படும். முயற்சி செய்து பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ESP பவர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆகாய முத்திரைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் நிறைய விஷயங்கள். முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகினிஸ். இந்த டெலிகினிஸை எப்படி நம்ம ஒரு பொருளை நகர்த்தலாம், அதுக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி ESP பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம உடம்புல மின்காந்த சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸில் எப்படி மின்காந்த சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான செய்முறை போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களாக செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.